அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். அதுவும் சஃபர் மாதத்தினுடைய வியாழக்கிழமை. இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா சஃபர் மாதம் அப்படின்னாலே இது பீடை மாதம். இந்த மாசத்துல நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அமல்கள் செய்யக்கூடிய எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். இன்னும் பெருநாளா தான் நம்ம பார்க்கணும். அமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு பெருநாள் தான். ஏன்னா அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும்போது அந்த நாள் நமக்கு பெருநாள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம சிறப்பா மாத்தணும் அப்படின்னா, அது கண்டிப்பா நம்மகிட்ட தான் இருக்கு. இன்றைக்கு துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமை. அப்ப இந்த நாள இன்னும் கூடுதலா நம்ம சிறப்பா மாத்திக்கிட்டோம்னா, கண்டிப்பா இந்த ஒரு நாளினுடைய அமலானது அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு தேவையான ரிஸ்க்க நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் நமக்கு தேவையான விஷயங்கள்ல அல்லாஹ்வினுடைய உதவிய நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் நம்மளோட துஆக்களும் நமக்கு கபூலாகும். அன்றன்றைக்கு நமக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ, அந்த தேவைகள நிறைவேத்துறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல தான் நான் சொல்லப் போறேன். இந்த அமல் ரொம்ப சாதாரணமான ஒரு அமல் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு திக்ர எடுத்து நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டாலே, அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே தருவான். நான் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 திக்ர்களின் கோர்வைகள தான் நான் சொல்லப் போறேன். யார் இந்த 10 திக்ரையும் நல்ல முறையில ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்றீங்களோ, நீங்க கேட்கிற துஆவ அல்லாஹ் கபூலாக்குவான். நீங்க 10 தலைமுறைகளுக்காக நீங்க கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே கபூலாக்குவான். அப்படிப்பட்ட பரக்கத்தான ரஹ்மத் பொருந்திய திக்ருகள தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அந்த அளவு சிறந்த ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு. இன்ஷா அல்லாஹ். அவசர தேவையில இருக்கீங்க. எனக்கு இந்த 2 நாள்ல எனக்கு பதில் வரணும். இந்த 2 நாள்ல இந்த ஒரு விஷயம் நடக்கணும். அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும், இந்த அமல முடிச்சுட்டு துஆ செய்யுங்க. நல்ல செய்திகள் ஓடோடி வரும். நாளை ஜுமாவுடைய இரவுக்குள்ள உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். இன்னும் இந்த ஒரு அமல இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரிபுடைய தொழுகைய முடிச்சுட்டு செய்யுங்க. இல்ல எங்களுக்கு அதுக்கு நேரம் கிடைக்கல. இத முழுக்க எங்களால ஓத முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் இன்றைக்கு மக்ரிபுக்கு கொஞ்சம், இஷாவுக்கு கொஞ்சம், இன்னும் நாளை ஃபஜ்ருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி, நாளை இஷாவுக்குள்ள இந்த அமல நல்ல முறையில நிறைவு செஞ்சுக்கலாம். ஒரு இருப்புல ஓதணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓதனா ரொம்ப சிறப்பு தான். ஆனா முடியாதவங்க மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன தேர்ந்தெடுத்து நீங்க ஓதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள நான் சொல்றேன். அதாவது நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில கால் பண்ணி கேட்குறீங்க. என்னோட பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் பொதுவா எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து ஓதக்கூடிய ஒரு அமல தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இந்த வியாழன், வெள்ளிக்கிழமையில சொல்ற ஒவ்வொரு அமலுமே தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். ரொம்ப ஸ்பெஷலான அமல்கள் தான். அத நீங்க ஓதிட்டு உங்களோட ஹாஜத்த கேளுங்க. அந்த ஹாஜத் எதுவா இருந்தாலும் சரி, ஹலாலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா போதுமானது. இப்போ கடன் பிரச்சனைக்கு ஓதலாமா? ஓதலாம். இன்னும் திருமண பிரச்சனைக்கு ஓதலாமா? ஓதலாம். இன்னும் திருமணமே நடக்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனைக்கு ஓதலாமா? ஓதலாம். வேலை கிடைக்கல ஓதுங்க. வியாபாரத்துக்காக ஓதுங்க. தனிப்பட்ட முறையில அப்படின்னு இல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த அமல்களை எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். அதுவும் இந்த வியாழன், வெள்ளிக்கிழமையில ரொம்ப ஸ்பெஷலா போடுறோம். இத ஓதனாலே போதும். நம்மளோட ஹாஜத்துக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தேவையும் நமக்கு கபூலாகும். அன்னன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? அல்லாஹ்விடமிருந்து ஒரு ரஹ்மத்தும், அவனிடமிருந்து ஒரு அன்பும், கருணையும் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நிம்மதியான ஒரு சூழ்நிலையில வாழலாம். அதனால ஒவ்வொரு நாளும் அமல்கள விட்றாதீங்க. இந்த வியாழன், வெள்ளிக்கிழமையில கூடுதலா அமல் செய்யறதுக்கு பாருங்க. நம்மளோட சேனல தொடர்ந்து பாருங்க. அதுல நெறைய சிறந்த அமல்கள நம்ம சொல்லிட்டுருக்கோம். அத தொடர்ந்து செஞ்சாலே போதும். கண்டிப்பா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா மாத்துவான். ஒரு தேவையும் உங்களுக்கு மிச்சம் இருக்காது. ஹலாலா இருந்துச்சுன்னா, உங்களோட ஒவ்வொரு தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அல்லாஹ்விடத்துல நீங்க பொறுப்ப ஒப்படைக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா போதுமானது. 10 தலைமுறைகளுடைய தலையெழுத்த கூட நீங்க மாத்தலாம். கண்டிப்பா. இந்த ஒவ்வொரு வாரமும் வியாழன், வெள்ளிக்கிழமையில சொல்லக்கூடிய அமல்கள பெண்களாகிய நீங்க செஞ்சுகிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களோட பிள்ளைங்க, அவங்களோட பிள்ளைங்க அப்படின்னு 10 தலைமுறைகளுடைய வாழ்க்கைய அல்லாஹ் ரொம்ப செல்வ செழிப்புல, நிம்மதியா, ஒரு சந்தோஷமா, உயர்ந்த அந்தஸ்துல வப்பான். ஏன்னா,
பெண்கள் அமல் செய்யக்கூடிய வீட்டில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை நான் கண்கூட நிறைய குடும்பங்களில் பார்த்துட்டு வர்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செய்யுங்க. உங்களோட பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதோட அவங்க கேட்குற துஆவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இப்போ இன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய அந்த சிறந்த திக்ர்களுடைய கோர்வை என்னங்கிறத பார்க்கலாம். நான் தமிழில் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன். எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் திக்ரு பிஸ்மில்லாஹ் அப்படின்னு 72 முறை ஓதுங்க. இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை வச்சு தான் எல்லாமே இருக்குது. இந்த வார்த்தையை சொன்னாலே போதும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய ஆரம்பிச்சிருவான். உங்களோட துஆக்களை எல்லாம் கபூலாக்க ஆரம்பிச்சிருவான். பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக இதை தனியாக திக்ரு செஞ்சாலே போதுமானது. இன்றைய மகரிபுக்கு நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு முழுக்க சேர்த்து 72 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. இதுக்குள்ளேயே நம்ம எல்லாருடைய ஹாஜத்தும் கபூலாயிரும். அடுத்து 2வது செலவாத். எந்த செலவாத் தெரியுமோ நீங்கள் ஓதிக்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூட நீங்கள் ஓதிக்கலாம். செலவாத் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். துஆ கபூலாகக்கூடிய ஒரு அம்சம் தான். இன்னும் வானவர்கள் நமக்காக துஆ செய்வாங்க. இன்னும் வியாழன் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இதை நம்ம கூடுதலாக ஓதணும். இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. 3வது இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு 72 முறை ஓதிக்கோங்க. இந்த இஸ்திக்ஃபாரை சொல்கிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு நிறைய தேவைகளை கொடுக்குறான். இன்னும் நிறைய பிரச்சனைகளையும் கொடுக்குறான். அவன்கிட்ட நம்ம நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளோட ஹாஜத்துக்களை உடனுக்குடன் நமக்கு கபூலாக்கி தருவான். அதனால் இதையும் நீங்கள் 72 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது 4வது ஹஸ்புனல்லாஹ் அப்படின்னு 72 முறை ஓதுங்க. இது நம்ம நிர்கதியாக நின்றிருந்தோம். யாருமே இல்லை, எந்த உதவியும் கிடையாது. அல்லாஹ் நேரடியாக உதவி செஞ்சால் மட்டும்தான், ஒரு அதிசயம் மிராக்கள் நடந்தால் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை மாறும், இந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிற்கதியாக நிற்கும்போது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஹஸ்புனல்லாஹ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ் ஓடோடி வந்து உதவிகளை கொடுப்பான். இது அப்படிப்பட்ட வார்த்தைனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் போடும்போது சொல்லப்பட்ட வார்த்தை இது. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து வெளியில் வரணுன்னாலும் பலனளிக்கும். எனவே இந்த திக்ரை 72 முறை ஓதிடுங்க. அடுத்தது 5வது திக்ரு அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமமான யா வதூது யாதல் அர்ஷில் மஜீத். அன்பானவனே, அர்ஷை தலைமை தாங்குபவனே. இதையும் நீங்கள் 72 முறை ஓதுங்க. ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பெயர். அன்புக்காக ஏங்கி தவிச்சிட்ருக்கீங்க, இல்லை அன்புனால பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது இதை நீங்கள் ஓதும்போது. அடுத்தது 6வதாக யா பாசித்து யா ஹாஃபிலு. தாராளமாக கொடுக்கக்கூடியவனே, கைவசப்படுத்துபவனே. இதையும் நீங்கள் ஓதி பாருங்க. இந்த பாசித் அப்படிங்கிற ஒரு திருநாமத்துக்கு ஏராளமான சிறப்புண்டு. இதை யார் எப்படி ஓதினாலும் பலன் நிச்சயமாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 72 முறை ஓதி பாருங்க. அடுத்தது 7வதாக அல்லாஹு சமத். அல்லாஹ் தேவைகளற்றவனாக இருக்கிறான். இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் தனியாக தஸ்பீஹ் செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கை மாறுறதை நீங்கள் கண்கூடா உணர முடியும். பெரிய பெரிய தேவைகள் வச்சுருக்கிறவங்க, பல வருஷ தேவைகள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட தேவைகளை எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ, எப்போல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தோணுதோ அப்போல்லாம் சொல்லுங்கள் அல்லாஹு சமத். அல்லாஹ் அந்த தேவையை அப்படியே நடத்தி தருவான். இன்றைய தினம் 72 முறை ஓதுங்க. அடுத்தது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமமான யா ஹய்யூ யா கய்யூம். இதையும் 72 முறை ஓதிக்கோங்க. இதை பற்றியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இஸ்முல் ஆலம். கண்டிப்பாக இதை ஓதினாலும் நமக்கு உடனுக்குடன் துஆக்கள் கபூலாகும். அடுத்தது 9வது யா ரஸாக்கு யா வஹாபு. ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, பெரும் கொடையாளனேன்னு நம்ம சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தேவையான ரிஸ்கையும் நியாமத்தையும் அல்லாஹ் வாரி வாரி பெரும் கொடையாளனாக இருந்து வழங்குவான். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரு நம்ம எல்லாருக்குமே அவசியமான திக்ரு. நம்ம எல்லாருடைய தேவைகளும் என்ன அப்படின்னா, ரிஸ்க் நமக்கு தாராளமாக வரணும், நம்ம கேட்குறதெல்லாம் அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்த திருப்பெயர் நிச்சயம் பலனளிக்கும். அடுத்தது 10வதாக சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திக்ரு, பிடிச்ச ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை சொன்னால் நமக்கு ஏராளமான பலன் உண்டு, நிறைய நன்மைகள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை நீங்கள் ஓதுங்க. இது செல்வத்திற்கும் சரி, பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கும் சரி, நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கும் சரி, அல்லாஹ்வினுடைய அன்பையும் கருணையும் அடையிறதுக்கும் சரி ரொம்ப உகந்த திக்ரு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் 72 முறை ஓதுங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த 10 திக்ருமே 10 விதமான அருட்கொடைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. இதை சேர்த்து ஒரு இருப்பில் ஓதுனீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். நிறைய நன்மைகளை ஒரு இருப்பிலே நீங்கள் சம்பாதிக்க முடியும், நிறைய பலன்களையும் சம்பாதிக்க முடியும். இல்லை ஓத முடியாதவங்க மட்டும் பிரித்து நீங்கள் ஒரு 2 திக்ரு 3 திக்ரு ஒரு நேர தொழுகைக்கு பிறகு ஓதுறேன்னு சொல்லிவிட்டு
ஆனா, கண்டிப்பா இந்த வியாழன், வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிச்சுருங்க. ஓதி முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களோட துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில என்னையும் ஸ்பெஷலா சேர்த்துக்கோங்க. நானும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்காக துஆ செய்வேன். என்கிட்ட யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லி கேட்குறீங்களோ, அவங்க எல்லாருக்காகவும் நான் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள், கிதாபா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மகிட்ட கெமிக்கல் இல்லாத மூலிகை நலங்கு மாவு கிடைக்கும். இத வாரத்துல 2 முறை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, முகத்துல இருக்கக்கூடிய நாள்பட்ட கருமை எல்லாம் நீங்கிரும். அடுத்தது நம்மளோட ஸ்பெஷல் தயாரிப்பு அப்படின்னா, அது ரோஜாப்பூ, சந்தனம், ஜாதிக்காய் கலந்த இந்த ஃபேஸ் பேக் தான். இது தினமும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். முகம் ரொம்ப க்ளோயிங்கா, ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். எந்த விதமான கிரீம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டுமல்ல, நம்மகிட்ட மூலிகை சீயக்காய் தூள் கிடைக்கும். நீங்க இத ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷாவும் யூஸ் பண்ணலாம். வாரத்துல 2 நாள் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் ஹேருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்னொரு ப்ராடக்ட் நம்மகிட்ட அதிகமா சேல் ஆகுறது அப்படின்னா, அது நம்மளோட கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை தான். இத வந்து நம்ம மூலிகையாவும் குடுத்துட்ருக்கோம். இன்னும் ஆயில் ஊத்தி நம்ம ஆயிலாவும் சேல் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.